அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் 8 விழுக்காடு தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சுன்னு சொன்னோடனே முதலமைச்சர் யோசிச்சாரு, நான் டேட்டா கொடுத்தா தானே உங்களுக்கு தெரியும். 2023 தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை மாநில அரசு வெளியே கொடுப்பது கிடையாது. நீங்க ஆர்டிஐ போட்டா அதுக்கும் பதில் கிடையாது. சுத்தி 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 வேற டேட்டா வாங்கி அதுல திரும்பி திரும்பி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 விழுக்காடு ஒரு ஆண்டும் குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லுவாரு, நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றம் முடியும் பொழுது கடைசி நாள்ல கேட்டார். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன்லாம் இருந்தாங்க. ஐயா, பெண்களுக்கு எதிராக குற்றம் உயர்ந்திருக்கிறதே உங்க ஆட்சியில். யார் சொன்னா பெண்களுக்கு எதிராக குற்றம் உயர்ந்திருக்குது? எங்கிட்ட தரவு இருக்கு. முதலமைச்சர் சொல்றாரு, எங்கிட்ட தரவு இருக்கு, நான் எடுத்து கொடுக்கிறேன், குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஐயா, வடிவேல் ஒரு படத்தில் நான் பார்த்தேன். வடிவேல் அண்ணன், நான் செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன். சரி பரவாயில்ல, புதன்கிழமை சண்டை போடுவாங்க, புதன்கிழமையும் போட மாட்டேன், அப்ப சனிக்கிழமையும் போட மாட்டேன். அது போன்ற முதலமைச்சர் அவர்கள் தரவே கொடுக்காம சட்டமன்றத்தையே முடிச்சிட்டு இன்னும் வெளியே வந்து பெண்களுக்கு எதிராக எங்களுடைய ஆட்சியில குற்றங்கள் குறைந்திருக்கு குறைந்திருக்கு குறைந்திருக்குன்னா இதை விட ஒரு பெரிய பொய்யை யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஒரு 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு வந்து வடக்கு தெற்கு, ஹிந்தி தமிழ், சமஸ்கிருதம் தமிழ், இதை தவிர தமிழ்நாடு வளர்ந்திருக்கா? 4.5 வருஷமா என்ன பண்ணிருக்காங்க? இதுவரை சொன்னது கிடையாது அன்பு சொந்தங்கள். அதனாலதான் இந்த முறை எல்லோருக்கும் எதிரான ஒரு ஆட்சி, யாருக்குமே வேண்டாம் என்று நாம் முடிவு செய்திருக்கக்கூடிய ஆட்சி. எந்த காரணத்திற்கும் கூட இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அடுத்து சட்டம் ஒழுங்கு. நேற்று நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் எல்லாருமே கொண்டாடும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரேடியோல பேசுறாரு. 131வது முறை, 131வது தொடர்ந்து ஒரு மாசமா ரேடியோல பேசுறார். அதுல எந்த தலைவருக்குமே ரேடியோல புகழாரம் சூட்டியது கிடையாது. முதலாக எனக்கு தெரிஞ்ச அம்மாக்கு புகழாரம் சூட்டுறார். என்ன சொல்றாருனாங்க, அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சர். ஒரு நாள் அம்மா எனக்கு தொலைபேசியில போன் பண்றாங்க, இந்த முறை பொங்கலுக்கு நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணுங்கிறாங்க. நான் அம்மாவுடைய இல்லத்திற்கு பொங்கல் அன்றைக்கு வந்து நான் உணவு இருந்தேன். அந்த அளவுக்கு அம்மாவிடம் மிக நெருக்கமாக இருந்த ஒரு அரசியல் தலைவன் நான். அம்மாவை மிக ஆழமா பார்த்திருக்கேன். அது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், இந்தியா முழுவதும் ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தால் கடுமையா இருப்பாங்கன்னா அது அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. யாராவது கொஞ்சம் கோபத்துல, கொஞ்சம் மனக்கசப்புல, கொஞ்சம் மனஸ்தாபத்துல வெளியே இருந்தவர்கள் கூட இன்னைக்கு அம்மா அவருடைய ஆட்சி வர வேண்டும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தில் எல்லோருமே இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஏன்? காலத்தினுடைய கட்டாயம். நாம யாராவது ஏதாவது பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டா அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக மாறிவிடும் என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில மிக வலிமையாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார்.